காதல் மோகினி. மாமா என்ன இம்புட்டு யோசனையா இருக்காரு? என்னன்னு கேப்போம். ஏமாமா என்னடாக்கறா? இல்ல கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு தப்பா கவுந்த மாதிரி கிடக்கியே, அப்படி என்ன யோசனைன்னு கேட்க. அது ஒண்ணும் இல்லப்பா, விடு விடு. அட சும்மா சொல்லு மாமா, நமக்குள்ள என்ன? அது ஒண்ணும் இல்லடா, அதான் அன்னைக்கு ஒருத்தன் மருந்து கொடுத்தேன்ல, அந்த பையதான். அதான் மாமா, அவன் ஏதோ செயின் தரான்னு சொன்னீங்க. ஆமாடா, ஒரு செயின் வாங்குற அளவுக்கு கூட நான் வக்கில்லாதவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் என் திறமையை பாராட்டி ஒருத்தன் அன்பளிப்பா கொடுக்குறாங்கிறப்ப அதை விடவும் மனசு வரல. அதான் நேற்று ஒட்டுத்தாடியும் தலைமுடியும் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. அதுக்கே இங்க குத்த வச்சு உட்காந்து யோசிச்சுட்டு கிடக்க, போய் வேஷம் போட்டு நகையை வாங்கி ஆட வேண்டியது தானே. என்னாகரா இப்படி சொல்லிவிட்ட? எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்துட்டு ஒரு 2 பவுன் செயினுக்காக வேஷம் போடுறதான்னு யோசிக்கேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு போய் வேஷத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்த? அது என்னமோ நீ சொல்ற மாதிரி நகைக்கு ஆசைப்பட்டது நான் உண்மைதான். இருந்தாலும் நம்மளாம் எப்படி வாழ்ற குடும்பம், இப்படி நகைக்காகலாம் வேஷம் போடுறதான்னு பாக்கேண்டா. ஏமாம்சே, 2 பவுன் செயினை வேணாங்கிற? நகை என்ன வேலை விற்க தெரியும்ல, அது ஒன்னும் ஓசியில கிடைக்கலையே, உன்னோட திறமைக்கு கிடைச்ச பரிசு தானே. டேய் ஏண்டா நீ வேற, நான் என்னத்தடா திறமையை காட்டினேன்? ஏதோ அவன் கேட்டான்னு 4 இலையை பிடிக்கி தந்தேன், அது எப்படியோ அவனுக்கு செட் ஆயிடுச்சு. இதுல என்னோட திறமை எதுவுமே இல்லையல. அப்படி சொல்லாத மாமா, ஒருத்தரு உனக்கு அன்பளிப்பா கொடுக்கங்கிறப்போ அது ஏன் வேண்டாங்க? ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ நீ படிச்சா இல்ல ஸ்போர்ட்ஸ்லயோ எதுவும் பரிசு வாங்கல, அட்லீஸ்ட் இப்படி யதார்த்தமா அதிர்ஷ்டத்துல ஒரு பரிசு வருது, வாங்கிக்க, உனக்கு பெருமை தானே. சரிடா, நீ சொல்ற இல்ல, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் வாங்கலன்னா நல்லா இருக்காது. இரு, நான் போய் வேஷம் கட்டியாரேன். ஒருவேளை இதெல்லாம் அந்த செந்தாமரையோட வேலையா இருந்தா, இந்த வடிவேல் மாமாவை புடிச்சு வச்சுட்டு நான் அகரனா இல்ல தீர்னாங்கிற சந்தேகத்தை தீக்கிறதுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தானா? நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு செந்தாமரை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். முதல்ல மாமாவை அனுப்புவோம், அவனுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது வரைக்கும் மாமனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. இதை பத்தி முதல்ல அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் சொல்லணும். கெட்டப்லாம் கரெக்டா இருக்கு. ஆமா, இந்த அகரம் பையன் எங்க போனா? டேய் அகரா, அகரா, எங்க ஆளைய காணோம்? சரி, நம்ம போய் செயினை வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். ஏப்பா தம்பி, யாரு? ஏப்பா தம்பி, நான் தான் இன்னைக்கு போன வைத்தியன். ஐயா, நீங்க நீங்க அட நான் தாப்பா, உனக்கு மருந்து கொடுத்தோம்ல அதே மருத்துவம் தான். எப்படி இருக்கு உன் உடம்பெல்லாம்? நல்லா இருக்கா? அதை கேட்கத்தான் வந்தேன். வாங்க வாங்க, என் தெய்வமே, உங்களை கண்ணுல பார்க்க மாட்டேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தெரியுமா? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஐயோ, ரொம்ப நெஞ்ச நக்கறானே, இம்புட்டு பாசக்காரனா இருக்கான். இவனை ஏமாத்தவும் மனசு வரல. சென்டிமெண்டா இவன்கிட்ட பேசிக்கிட்டு போயிருவோம். ஐயா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நீங்க ஏதோ பயந்துக்கிட்டு உங்க ஊருக்கே ஓடி போயிட்டுதா அந்த தீரையா சொன்னா அப்படி? அது தம்பி, அன்னைக்கு தீ பிடிச்சதும் எங்க ஊர் பக்கம் ஆளுகளை கூப்பிட்டு வரலாம்னு போனேன். அதான் அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் இப்ப திரும்ப எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன். அங்க குடுத்தாருங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இப்பதான் பார்த்து பேசிட்டு வரேன். நாளைக்கு காலையில கிளம்புறேன். அதான் இப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு. மருந்து கலந்து கொடுத்தோமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கலாம்னு வந்தப்பா. நல்லா இருக்கீங்களே? எந்த பிரச்சனையும் இல்லையில தம்பி? எனக்கு என்னங்க ஐயா குறை? நான் நல்லா இருக்கேங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு அன்பளிப்பா ஒரு பரிசு கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். அப்படியா தம்பி? ரொம்ப நல்லது. எங்க? அச்சோ, நேத்துதான் அதை கலட்டி வச்சேன். உள்ள இருக்குங்க ஐயா, ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்குள்ள வாங்க. அந்த பரிசு அப்படியே கொடுத்து உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா, நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். பரிசெல்லாம் எதுக்கு வேணான்னு சொல்லாதீங்க ஐயா, உங்களுக்காக தானே வச்சிருந்தேன்.
வாங்கய்யா உள்ள வாங்க. சரி தம்பி, நீ இவ்வளவு சொல்லுதே, கண்டிப்பா வாரேன். உள்ளார போவோம் வா. என்னப்பா தம்பி, வெளியில பார்த்தா குடிசையா இருக்கு, உள்ள பார்த்தா ஏதோ குடோன் மாதிரி கிடக்கு. ஆமாங்கய்யா, இது அந்த காலத்து அரண்மனையோட பழைய வீடா. உள்ள வாங்கய்யா, இன்னும் நிறைய இருக்கு, நான் காட்டுறேன். அப்படிங்கிற சரி வா போவோம். தம்பி என்னப்பா பாதை போய்கிட்டே இருக்கு, ஒரு முடிவே இல்ல, இன்னும் எம்பிட்டு தூரம் நடக்கணும்? அவ்வளவுதாங்க ஐயா, வந்துருச்சு வந்துருச்சு. அப்படியே உள்ளார போங்க. எது இந்த ரூம்குள்ளயா? ஏப்பா தம்பி, ஒரு 10-15 ரூம் அந்த சின்ன வீட்டுக்குள்ள இருக்கு, எப்படிப்பா இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? அதுதாங்க ஐயா திறமை. வெளியில பார்க்க குடிசை மாதிரி இருக்கா, உள்ள பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வீடுன்னு. சரி சரி, சீக்கிரம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பு, நான் கிளம்பணும். இதா வாங்க ஐயா, உள்ள போயிட்டு பேசிக்கிடுவோம். என்னப்பா இது அந்த காலத்து வீடு மாதிரியே இருக்கு? ஆமாங்க ஐயா, இது அந்த காலத்து மன்னங்க கட்டினது. இருங்க வாரேன். ஐயா இதா இந்த சேர்ல உட்காருங்க, நான் கலட்டி வச்சதை கொண்டாறேன். சரி சரி, சீக்கிரம் கொண்டா, நேரமாச்சு, நான் போகணும். என்னங்கடா இது, என்ன நடக்குது இங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், இரு. ஏப்பா யார் நீனு? நான் யாருன்னு தெரியாம நீ கட்டிக்கிட்டு கிடக்க? நீ கூப்பிட்டே தானே வந்த, என் அடையாளம் தெரியலையா? நான் தானே வைத்தியன். வாங்க வைத்தியரே வாங்க, நீங்க வரணும்னு தானே நாங்க எல்லாம் காத்து கிடந்தோம். ஏய் நீயா? டேய், இந்த வைத்தியனோட தலைமுடி தாடியும் நேச்சுரான் மட்டும் செக் பண்ணுங்கடா. அப்படியே துணியும் உள்ள எதை போட்டிருக்கான் பாரு, அதையும் கழட்டி விடுங்கடா. சரிங்க ஐயா, பண்ணிடுறேன். என்ன நான் சொல்றபடி எல்லாமே நடக்குதுல்ல? சரி சரி, நான் போனை வைக்கிறேன், நான் முக்கியமான வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். நினைச்சேன்டா, நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. உன் குடும்பத்தை பத்தி விசாரிக்கிட்டு நகரம் கூட நீயும் 4 நாள் காணோம்னு சொன்னாங்க. திடீர்னு வந்தேன்னு வேற சொன்னாங்க. அப்பயே எனக்கு டவுட் ஆச்சு. கடைசியில பக்காவா பிளான் போட்டு என்னையவே ஏமாத்திருக்கீங்கல்ல. உண்மையை சொல்லுடா, இங்க வந்து தீர மாதிரி நடிக்கிறது அக்கா போய் அகரம் தானே? யாரு சொன்னா? இங்க இருக்கிறது என்னோட தீர மச்சான். உன்னோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளம் ஏத்தணும்னுதான் என்ன துணைக்கு கூட்டிட்டு வந்தாரு. பொய் சொல்லாதடா, தீரம் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன அப்படின்னா நீதான் அவரை ஏதோ பண்ணிருக்க? ஆமா, நான் தான் பண்ணேன். என்ன இப்ப? அட பாவி, என் மச்சான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சாரு? அடுத்தவங்கள திட்டி கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவடா. அவர் என்னடா பண்ண உன்னையெல்லாம்? டேய், நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என்ன மிரட்டுறியா? மரியாதையா போனை போட்டு அக்கா மகன் அகரனை இங்க வர சொல்லு. உங்க 2 பேர் கதையும் இங்க வச்சே முடிக்கிறேன். கூப்பிடுடா, இல்ல உன் சங்க அறுத்துருவேன். உங்க அப்பா மகனே, யாரு சங்க யாரு அறுக்கிறது? அவன் மேல கைய வச்சு பாருடா, அப்புறம் தெரியும். ஏண்டா இந்த மாதிரி அக்காவை கட்டி கொடுத்த குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு அம்புட்டு பேத்தையும் அடிமை மாறி உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு சொந்த மச்சா மகளே கொலை பண்ண 1ஆம் நம்பர் பொறுக்கி புறம்போப்புன்னு நினைச்சேடாவன? அவன் என் மச்சின, நாங்க கூட பிறந்தவங்க 3 பேருன்னு எப்பவுமே நினைச்சது இல்லடா. அவனும் ஒருத்தன் தான், 4வது ஆளு. என் குடும்பத்துல ஒருத்தன்டாவன். அவனை அடிக்கவும் திட்டவும் உனக்கெல்லாம் என்னடா நான் தகுதி இருக்கு? ஏய், எங்க ஐயா மேலே கை வைக்கிறீங்களாடா? இருங்கடா, உங்ககிட்ட வரேன். ஐயா அடிக்காதீங்க ஐயா, வலிக்குது, விட்டுங்க ஐயா, நாங்க ஓடி போயிடுறோம். முதல்ல இந்த 2 பேரை இடத்த விட்டு காலி பண்ணுங்கடா, இல்லைன்னா உடம்பு இருக்கும், உயிர் இருக்காது. ஏய், எங்க இடத்துல வந்துட்டு என் ஆளே அடிக்கிறியா நீயே? ஒரு சத்தம் போட்டேன்னு வச்சுக்க, வீட்டை சுத்தி 50 பேர் இருக்கானுங்க, வந்தானுங்க உங்க எல்லாரையும் சதைச்சிடுவானுங்க. டேய் நிறுத்துடா, இந்த 50 பேரையும் என் மகன் 1/2 மணி நேரத்திலேயே சாச்சிட்டு வந்துருவான்டா. ஓஹோ, அவ்வளோ நம்பிக்கையா? அப்ப உன் மகன் இங்கேதான் இருக்கான். ஆமாடா, வடிவேலை எதுக்கு தந்திரமா பேசி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியோ அந்த சந்தேகத்துக்கான காரணம் உண்மைதான்டா. என் மகன் தான், ஏன் தம்பி மாதிரி இங்க வந்திருக்கான். இப்ப என்ன செய்ய முடியும் உன்னால? ஓஹோ, எவ்வளவு தைரியம் இருந்தா பொய் பித்தலாட்டம் ஆள் மாறாட்டம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இது ஒண்ணு பத்தல, இதை வச்சு உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளுறேன் பாரு. ஓஹோ, ஆமாமா, நாங்க பொய் பித்தலாட்டம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். இவர் அப்படியே உத்தமரு, காந்தி மகன் பாரு. அப்ப நான் சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதான். இந்த வடிவேலை சந்தேகப்பட்டு அவனை தூண்டில் மாதிரி வச்சு உங்க எல்லாரையும் புடிச்சிட்டேன் பாரு. இதுலயே தெரியல இங்கெல்லாம் ஃப்ராடுன்னு. ஓஹோ, இதெல்லாம் நீ போட்ட பிளான் நினைச்சியா?
நாங்க போட்ட பிளானு. என் மாமா என்ன 2 பவுன் செயினுக்கு ஆசைப்பட்டு வந்தான்னு நினைச்சியா? நாங்க அனுப்பி வச்சோம். அடப்பாவிகளா, கடைசியில உங்க பிளான்ல நான் வந்து சிக்கிப்பிட்டேனே. என் மாமனை கட்டி போட்டு விசாரிக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியோ? மாமா எந்திரிச்சு இந்த பக்கம் வா. டேய் அகரா, என்னடா நடக்குதுங்க? மாம்சு, கொஞ்ச நேரம் அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. கொஞ்சம் தள்ளி நில்லு. உனக்கெல்லாம் என் அப்பாவை விட அதிக வயசு. உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறதே உனக்கு தர பெரிய மரியாதையா நினைக்கிறேன். என்னடா பண்ண எங்க சித்தப்பாவ? என்னடா என் ஆளுங்க அம்புட்டு பேத்தையும் அடிச்சு போட்டு என்னையும் ஒரு குத்து குத்திட்டா பயந்துருவேன்னு நினைச்சியோ? நீங்க இருக்கிறது என்னோட இடம். ஐயா, எப்ப பாரு என் இடம் என் ஊருன்னுக்கிட்டு. அதான் உன் இடத்துலயே உன் மூக்க உடச்சு நிக்க வச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன? இத பாரு, எங்க அப்பனை சித்தப்பனும் உன் மேல கொலை வெறியில இருக்கானுங்க. உண்மையே சொன்னா உன் உசுரோட விடுறதுக்காக அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாத்துக்க, என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லு. என்னப்பா நீ சொன்னதையே கேட்டுக்கிட்டு இருக்க? நான் அவனையும் எதுவும் பண்ணல, யாரையும் எதுவும் பண்ணல. நீ சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே, இத காட்டுறேன் இரு. இந்த கேமரால 5 வருஷத்துக்கு முன்னாடி முத்து கூட பேசின எல்லா வீடியோவும் இருக்கு. அதுல அந்த குழந்தைய கொல்ல சொன்னது, ஏற்கனவே இருந்த கருவை கலைச்சது, எல்லா வீடியோவும் இருக்கு. இது 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 ஆமா, இதேதான். நீ பண்ண தப்பா உன் வாயாலேயே வளரி கொட்டினியே, அதேதான். ஏதோ என் சித்தப்பா இந்த வீடியோ எடுத்து பத்திரமா வச்சிருந்தாரு. நல்ல வேலை, அவரோட சீக்ரெட் ரூம்ல இதெல்லாம் இருந்ததுனால நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இல்லாட்டி அவர் ஏதோ பண்ணதுக்கு அப்புறமும் சும்மாவா இருந்த? அவரோட மொத்த பொருளையும் எரிச்சியே, அப்பயே இதுவும் எரிஞ்சு போயிருக்கும். பல நாள் திருடேன், ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். கடவுள் இதை மறைச்சு வச்சிருந்திருப்பான் போல. இப்ப சொல்லு, என் சித்தப்பாவை என்ன பண்ண? சொல்லிடுறேன். இந்த அதத்தில அட்டி காட்டிடுறது. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்ன அசைச்சு பார்க்க நினைச்சான். அது மட்டும் இல்ல, அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. அதான் அவனே அவன் பொண்டாட்டியும் மலை உச்சியில இருந்து காரோட சேர்த்து தள்ளி கொண்டுட்டேன்.